சார் வணக்கம். வணக்கம். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன். ரொம்ப நானும் வணக்கம். சந்திக்கிறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கேன். இந்த வருடத்துக்கான ம். ஐபிஎல் போட்டிக்கான அந்த முதல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கான டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சே வெரி குட். சென்னையில் சிஎஸ்கே vs ஆர்சிபி பார்த்துருப்பீங்கன்னு ஓகே. நினைக்கிறேன். வெரி குட். வெரி குட். யூசுவலா வந்து லாஸ்ட் டைம் அந்த ஃபைனலிஸ்ட் தான் வரும். இந்த தடவை ஜிடி போடல. ஆர்சிபி போட்டிருக்காங்க. கேட் கிராஷ் ஆக போகுது இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னா இது வந்து வெரி ஸ்ட்ராங் சைடு ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ஆர்சிபியும் ஃப்ரெண்ட்லி எனிமீஸ். நான் சொல்றது புரியுதா? ஃப்ரெண்ட்லி எனிமீஸ். இப்போ ஃப்ரெண்ட்லி மும்பையும் சிஎஸ்கேயும் டோட்டல் எனிமீஸ். ஆமா. இவங்க வந்து கோலிக்கு வந்து தோனி வந்து கைண்ட் ஆஃப் அட்வைசர். ஓகே. தோனி இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் கோலி. ஓகே. அண்ட் ஆல்சோ ஃபேஃப் டூப்ளசி வந்து சிஎஸ்கே மேன் அவர் ஆக்சுவலா. யா இங்க இருந்தாங்க. அப்புறம் தினேஷ் கார்த்திக் இருக்காருங்க. ஸோ இது மாதிரிலாம் நிறைய பேர் இது இருக்கிறதுனால டெஃபினட்டா வந்து இட்ஸ் a குட் மேட்ச் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராங் சைடு ஆர்சிபி. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மேட்ச். ஸோ ஸோ உங்களுடைய கணிப்புப்படி அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். ஒரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னாக்க சிஎஸ்கே வந்து has taken சர்ஃப்ராஸ் கான். ஓ ஓகே. சிவம் துபே ஆயிடுச்சு வந்து அது. டோட்டலா அன்ஃபிட் ஆயிட்டாரு. ஓகே. டோட்டலா அன்ஃபிட் ஆயிட்டாரு. ம் ஸோ அதனால அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இதுல வந்து எது கரெக்ட் நியூஸ் எது ராங் நியூஸ் தெரிய மாட்டேங்குது. நிறைய நியூஸ் வருது. எனியோ இப்ப இது எதிர்பார்த்துதான். ஏன்னா சிவம் துபே வந்து 8 வீக்ஸ் ஆகும் ஒரு ரெக்கவரிக்கு. அதனால 8 வீக்ஸ்னாக்க இது முடிஞ்சு போயிடும் ஆல்மோஸ்ட். அப்கோர்ஸ் மெயின் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சிவம் துபே வந்து 8 வீக்ஸ் அப்புறம் கூட சட்டன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு they have decided to take சர்ஃப்ராஸ் கான். ஓகே. இது கடைசி நேரத்துல கௌதம் காம்பீருக்கும் தோனிக்கும் இடையிலேயே ஒரு யாரை எடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன கிளாஷ்லாம் போச்சு அப்படின்லாம் நியூஸ் வந்தது. பாத்தீங்களா அத? இல்ல அது கரெக்ட். பட் இவங்களுக்கு வந்து இந்த சிவம் துபே போனதுனால கட்டாயமா ஒரு ஆள் எடுக்க வேண்டிய நெசசிட்டி வந்துருச்சு. அதுதான் ப்ராப்ளம். அந்த சிவம் துபே மாதிரியே பேட்ஸ்மேன் வேணும். அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். கம்பீருக்கு வந்து கல்கட்டால வந்து நிறைய பிளேயர் செலக்ட் பண்ணியாச்சு. அவருக்கு தேவையில்லை. எதுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா இது ஸ்ரேயா ஐயர் பிளேஸ் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ம். அப்படி நினைக்கிறேன். எனக்கு ஸ்ரேயா ஐயர் வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு விஷயம். ஆமா. நீங்களே லீட் எடுத்து குடுத்துட்டீங்க. நான் கேட்கலாம்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆமா. ஆக்சுவலா அந்த ரஞ்சி டிராஃபில அவரு விளையாட மாட்டாரு. இன்ஜுரி அப்படின்லாம் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஐபிஎல்ல விளையாடுவாரா அவரு? என்னதான் ப்ரொசீஜர் சார் இதுக்கு? இல்ல இதுல என்னன்னாக்க வெரி சிம்பிள் திங் சார். இவங்க எல்லா பிளேயர்ஸுமே சொல்றேன். அதுல வந்து யாருமே எக்ஸெப்ஷன் கிடையாது. எல்லாமே ஐபிஎல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். கண்ட்ரி வந்து அப்புறம் தான். ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி இது கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் பிசிசியே அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஐபிஎல் அண்ட் ஐபிஎல் வந்து வேர்ல்டு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் ஐபிஎல் பிரான்ச்சைஸ் வந்து நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா, துபாய், அமெரிக்கா எல்லா இடத்துலயும் போய் அவங்க கொடி நட்டுட்டு வராங்க. அதனால வந்து பயங்கர குளோபல் ஈவெண்ட் ஆயிடுச்சு இது. ஸோ நேச்சுரலி இப்போ பிளேயர்ஸ் வந்து டெம்ப்டட் டு பி லாயல் டு ஐபிஎல் தேன் செஸ்ட் ஆர் ரஞ்சி ட்ராஃபி. ரஞ்சி டிராஃபி. ஓகே. ஆமா. இது வந்து பிசிசியே பண்ண வேலை தான் அது. இது அவ்வளோ இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுட்டு அப்புறம் ஐயோ இவன் வந்து இது பண்ண மாட்டேங்க அப்படின்னு குறப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஸோ எல்லா பிளேயர் நான் எதிர்பார்த்தேன். இப்போ இல்லைன்னா என்ன பண்ணணும், ஒரு யோகா பண்ண மாதிரி பண்ணணும். தட் இஸ் உத்தப்பாவும் ராயுடுவும் பண்ணாங்க. ரிட்டையர் ஆயிட்டாங்க பேசாம. ரஞ்சி ட்ராஃபி ஆமா, டெஸ்ட்ல ஆமா. ரிட்டையர் ஆயிட்டு பட் இஃப் தே வாண்ட் தே கேன் பிளே ஐபிஎல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் ரஞ்சி விளையாடுவாரா அவரு? ஏன்னா அவர் ஃபிட்னஸா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஒரு பக்கம். இல்ல அங்கதான் ப்ராப்ளமே. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவரை டிராப் பண்ணிருக்காங்க ஃபிட்னஸ்னால இல்லை. ஓகே. அது பிசிசிஐ கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. 2 டெஸ்ட் சான்ஸ் ஒன்று 3வது டெஸ்ட் அவர் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, ட்ராப் பண்ண அப்புறம் எனக்கு முதுகுல ஸ்பேசம் அப்படின்னு சொல்றேன். இது ஏன் சொல்றாருனாக்க, அவர் அந்த கேகேஆர் இருக்கு பார்த்தீங்களா, ஆமா. அவங்களோட பிரான்ச்சைஸ், அவரோட கேப்டன் அவர். அப்ப ஆமா. கேப்டனே டிராப்னாக்க அவங்களோட வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்ப மும்பை அதே ப்ராப்ளம் தானே. மும்பைல வந்து ரோஹித் சர்மா வந்து விலகி போனா தான் டக்குன்னு அவங்களோட ஒரு டவுன் வருவா ஒரு டீமுக்கு. மெரிட் குறைஞ்சிரும். ம், ம். ஆமா. ஸ்பெக்டேட்டரோட அட்டாச்மெண்ட் குறைஞ்சிடும். அதனால இவங்க என்ன பண்றாங்க, கூடிய வரைக்கும் அதை மறைச்சு எரிச்சு பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்ரேயா சார் அப்படிதான் பண்ணியிருக்காங்க.
ஓகே. அது வந்து என்ன ஆயிடுத்து, அந்த என்சிஏ டாக்டர்ஸ் வந்து அவங்க இல்ல கிளியரா சொல்லிட்டாங்க, ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஃபிட்டா தான் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே பிசிசி என்ன பண்ணிட்டாங்க, ஆமா அவர் வந்து நீங்க வி ஒன்லி ட்ராப் ஹிம், வி வாண்டட் ஹிம் டு கோ டு ரஞ்சி ட்ராஃபி அண்ட் பிளே, ஏன்னா பிகாஸ் இஸ் நாட் குட் எனஃப் ஃபார் டெஸ்ட், அந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால அவர் வந்து அவருக்கு என்னன்னா மரியாதை குறைச்சல், கேகேஆர்ல வந்து கேப்டனா இருக்காரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி டயலமால இருக்காரு. நிச்சயமா சார். ஒழுங்கா போய் விளையாடிட்டு ரஞ்சி ட்ராஃபி விளையாட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வர வேண்டியதான் அவங்க திறமை. அதே மாதிரி இஷான் கிருஷ்ணன் அதுதான். ஏன்னா 15.5 கோடி கொடுத்து மும்பை அவரை வாங்கி வளர்த்து விட்டாங்க. இப்ப அவருக்கு வந்து ஹீரோ மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு, அவரு உங்கள சூப்பர் ஸ்டார் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரை டிராப் பண்ணாக்கா அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. சார் இந்த நிலையில இப்ப இங்கிலாந்து கூட லாஸ்ட் டெஸ்ட் நாளைக்கு ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அந்த மேட்ச் பத்தின ஒரு சின்ன ப்ரிவியூ நம்ம ஃபோர்த் டெஸ்ட் ஃபோர்த் டெஸ்ட் இன்னும் அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு. ஓகே, அந்த ஃபோர்த் டெஸ்ட் பத்தின ஒரு சின்ன ப்ரிவியூ நம்ம பேசிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீம்ல கண்டிப்பா எதுவும் கண்டிப்பா. மாற்றமா எதுவும் இருக்குமா? பும்ரா இருப்பாரா மேட்ச்ல? இல்ல பும்ரா ரிலீவ்டு, பும்ரா கிடையாது டெஃபினட்டா. பும்ரா கிடையாது, அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு, ரிலீவ் ஃப்ரம் த டீம், ஹி ஹஸ் நாட் ஜாயின் த டீம். ஓகே, ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜாயின் பண்றாரு, இன்னைக்கு நாளைக்கு வந்துடுவார் அதுக்கு ஊருக்கு, ராஞ்சி போய் விளையாடுறாரு அவரு. ஸோ தட்ஸ் அ குட் சைன். அண்ட் இப்போ என்ன ஆயிடுத்து, இப்போ கேஎல் ராகுல் நாட் ஃபிட். அவரு ஃபிட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து he said still I have problems, அதனால நான் வரல. Or the NCA doctors found is not fit fully. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இப்போ வந்து ரஜத் பட்டிட்டார் இருக்காரு. ஸோ அவரை ட்ராப் பண்ணிட்டு கேஎல் ராகுல் உள்ள வரதா இருந்தது. இப்போ கேஎல் ராகுல் வராதனால ரஜத் பட்டிட்டாருக்கு ஒன் மோர் சான்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா நான் நினைக்கிறேன் ரோஹித் சர்மா வந்து தேவ்தத் படிக்கலை விளையாட வைக்கணும்னு பாக்குறாரு. ஓகே, அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னாக்க the way Rajat Patidar got out, nobody is happy. ஓகே, அதாவது இருக்கிறதுக்குள்ள மட்டமான பாலுக்கு அவுட் ஆயிருக்கு 2 இன்னிங்ஸும். அதாவது என்னன்னா ஒரு ஃபோக்கஸ் இல்லாம, ஒரு டிசிப்ளின் இல்லாம விளையாடிருக்காரு எல்லாம் ஃபீல் பண்றாங்க. அதனால வந்து ரஜத் படிடாருக்கு மறுபடியும் டிராப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் தேவ்தத் படிக்கல் விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அது ஒரு சைடு. இல்ல இந்த மாதிரி தேவ்தத் படிக்கல் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கேஎல் ராகுல் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது கதை சொல்லலாம், அது வேற விஷயம். பட் அது பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா ரஜத் படிட்டால் இஸ் அ ப்ரூவன் ஃபெயிலியர் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் பேட்ஸ்மேன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. கேஎல் ராகுல் வெள்ளா போன டீம்ல வராது, படிக்கல் வராது வச்சு. போலிங்ல இந்த 3 ஸ்பின்னர் தான் விளையாடி ஆகணும் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் சிராஜ் அகெயின் பும்ரா பிளேஸ்ல யார் விளையாட போறாங்க? எல்லாரும் முகேஷ் குமார் சொல்லிட்டு இருக்காங்க. முகேஷ் குமாரும் பட்டிடார் மாதிரி மட்டமா போலிங் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட். ஓகே, ஞாபகம் இருக்கா? அந்த டெஸ்ட் விளையாட ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா போட்டாரு. அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் இஸ் நாட் ரெடி. இன்ஃபேக்ட் இஸ் வெரி ஸ்லோ. அதனால வந்து பேட்ஸ்மேன் நிறைய டைம் இருக்கு அவர் அடிக்கிறது. ஸோ இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் எனி இம்பேக்ட் ஆன் த பேட் சைட், ரைட்? ஸோ அதனால ஐ வுட் கோ ஃபார் ஆகாஷ் தீப். ஆகாஷ் தீப் தான் அந்த புதுசாக ஒருத்தர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகே, அவர்கிட்ட போனால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அன்னோன் கமாடிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்ப்ரைஸாக நல்லா போட்டாலும் போடலாம். பட் முகேஷ் குமார் வந்து நல்லா எல்லாருக்கும் தெரியும், இஸ் வெரி ஆர்டினரி போல். ஸோ நான் இந்த 2 சேஞ்ச் எதிர்பார்க்குறேன், தேவ்தத் படிக்கல் அண்ட் ஆகாஷ் தீப் உள்ள ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் பும்ரா அண்ட் ரஜத் படிடார். சார் நாளைக்கு நடக்க போற இந்த மேட்ச்ல பிட்ச் யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிட்ச் ரிப்போர்ட் பாத்தீங்களா? அதுதான் நான் வந்து போன இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன். பிட்ச் ரிப்போர்ட் ஒன்றும் வரல என் கைக்கு. ஐ மீன் நான் பார்க்கல. பட் ட்ரெடிஷனலி ராஞ்சி விக்கெட் வந்து கொஞ்சம் ஸ்பின் எடுக்கும். பட் இவங்க எப்படி போடுறாங்க தெரியல. ஏன்னா இனிமே ஸ்பின் போட்டு மாட்டிக்க மாட்டாங்க. அதே சமயத்துல வந்து 2 ஃபாஸ்ட் பால் விளையாடுறது நல்லது. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அவங்க. ஆமா. ஸோ அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கும் போது அப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அவதிப்படுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஃபாஸ்ட் பால் 2 ஃபாஸ்ட் பால் இருந்தாக்க ரொட்டேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வே இட்ஸ் பெட்டர். பட் அகெயின் இந்த பிட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் விக்கெட் போட மாட்டாங்க.
போட்டு இந்த மேட்ச் இந்த சீரீஸ் வந்து நல்லா பேட்டிங் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு பேட்டிங் நல்லா அடிச்சுட்டு அவங்க அவங்க கொஞ்சம் டைலமால இருக்காங்க இங்கிலாந்து டீம் ரொம்ப. அதாவது இந்த பேஸ்பால் விளையாடுறதா இல்லைனாக்கா ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட் விளையாடுறதான்னு ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க, டைலமால இருக்காங்க. அதனால ரெகுலர் போன டீமே அதே போன மாதிரி பிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் போன மாதிரி பிச் அட்டாக் போன மாதிரி கேப்டன்சி எல்லாமே போன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். தட் இஸ் இந்த தேர்ட் டெஸ்ட் பண்ண மாதிரி. ஏன்னா தேர்ட் டெஸ்ட் வந்து பயங்கர விக்டரி. ஆமா. அந்த மாதிரி ஒரு லீட்ல வின் பண்ணதே கிடையாது, அவ்வளோ பெரிய விக்டரி அது. ஸோ அதுல அந்த மாதிரி விளையாடுறது நல்லதுன்னு தோணுது எனக்கு. ஆனா பும்ரா இல்லைனாக்கா நம்ம சைடு கொஞ்சம் வீக் தான் அது வீக் பார்த்துட்டு. தான். ஸோ நிச்சயமா, பேட்டிங் நல்லா நிச்சயமா. ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சரி, தெர் இஸ் இன்னொரு ஆப்ஷன். நான் என்ன சொன்னேன்னாக்கா, சப்போஸ் நீங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னாக்கா நல்ல ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை போட்டு அக்ஷர் பட்டேல் இன்க்ளூட் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் பும்ரா. ஓகே. 4 ஸ்பின்னர், 4 ஸ்பின்னர் பிளஸ் சிராஜ். நான் ஏன் சொல்றேன்னாக்க, அவங்க இப்போ வந்து ரொம்ப லோவா இருக்காங்க இங்கிலாந்து டீம். பயங்கர அடி வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த ஸ்வீப் விளையாடுறதா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன். தலைவலியில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் கன்ஃபியூஷன் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ எல்லா பாஸ்ட் இங்கிலாந்து கிரேட் பிளேயர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க, நீ இந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாடாத, அட்டாக்கிங் பேட்டிங் ஆடாத, நீ வந்து ட்ரெடிஷனல் பேட்டிங் ஆடுன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ மெக்கூலம் மேனேஜருக்கே கோச்சுக்கே அந்த ப்ராப்ளம் இருக்கு இப்போ, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ ஆனால் அவங்க பேருக்கு சொல்லுவாங்க, நாங்கள் அப்படி தான் விளாடுவோம், நாங்கள் அந்த 600 ரன் இருந்தாலும் சேஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது நடக்கலை, தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஜோ ரூட் ஒருத்தர் போதும், அவர் அரைக்குறையாக விளையாடுறாரு. ஃபார்வர்டு ஐ மீன் பிளாக் பண்ணி விளையாடுறதா அடிச்சு விளையாடுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அந்த மாதிரி 4 ஸ்பின்னர் விளையாட, ஏன்னா 4 ஸ்பின்னர்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ், அக்ஷர் பட்டேல் பிகம் அ பேட்ஸ்மேன். நல்ல பேட்ஸ்மேன் அவர். இன்ஃபேக்ட் ஜடேஜாக்கு ஈக்குவலா குட் ஈக்குவலான பேட்ஸ்மேன். ஒருத்தர். ஆமா, அதனால அவரை விளையாடலாம். ஏன்னா பிகாஸ் முகேஷ் குமார் எடுத்து அவர் என்ன பண்ண போறாரு, அதுக்கு பதிலா ஆகாஷ் தீப் எடுக்கிறாலோ முகேஷ் குமார், அதுக்கு பதிலா அக்ஷர் பட்டேல் எடுத்து அக்ஷர் விளையாடலாம் பட்டேல் நான் எடுக்கலாம். நினைக்கிறேன். அது நல்ல ஆனா ஆப்ஷன் தான். பிச் வந்து நல்ல கரெக்ட். ஸோ 4 ஸ்பின்னர்னாக்க அதுல 2 ஆல்ரவுண்டர் ஆயிடுறாங்க. ஜடேஜா அக்ஷர் பட்டேல் பெரிய ஆல்ரவுண்டர், அதாவது மிடில் ஆர்டர் டாப் பேட்ஸ்மேன் ஆயிடுறாங்க. அது அஸ்வின் ஆல்சோ இஸ் ஆல்ரவுண்டர். குல்தீப் யாதவ் பிளே பேட்ஸ் வெரி பெட்டர் தேன் ஸ்ரேயாஸ் ஐயர். சார் இன்னொரு பக்கம் ஓகே, இங்கிலாந்து டீம் அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? அவங்க எதுவும் கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தொடர்ந்து 2 தோத்துருக்காங்க இல்ல அப்படின்னு. சார், கம்பேக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, அவங்க கேம் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி விளையாடணும் பழையபடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரிசர்வ்ல வந்து அந்த பஷீர்னு ஒரு போலர் இருக்காரு, வெரி வெரி ஆர்டினரி டால் போலர். நீங்க பாத்துறீங்களா? அது ஆமா, ஆமா. ரொம்ப டாலா இருப்பார் அவரு, வெரி ஆர்டினரி போலர். ஸோ அவர் இல்லை. தென் ஏற்கனவே லீச்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் இன்ஜுரியில் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து உள்ள ஸ்டாக் இல்லை. உள்ள ஸ்டாக்னாக்கா ஃபாஸ்ட் பாலர் தான் இருக்காங்க. ஓலி ராபின்சன் இருக்காரு. என்ன கேட்டாக்கா மார்க்வுட் அண்ட் ஆண்டர்சனை விளையாட்டு இதே போலிங் டீம் விளையாட்டு பேட்டிங்ல வந்து ஸ்டைலை மாற்றணும். அதாவது பில்டிங் அப் இன்னிங்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது எப்படின்னாக்கா பாலுக்கு மெரிட் கொடுத்துட்டு அன்னெசரியா ட்ரை பண்ணி அவுட் ஆகாம ரிப்ளை டு த போலர்ஸ் டெலிவரி அப்படின்னு ஒரு பேட்டிங் டெக்னிக் இருக்கு. தட் இஸ் யூ பிளே ஃபார் லாங்கர் டைம். அது அந்த மாதிரி விளையாடினாக்க தே கேன் ரெக்கவர். ஆனால் அந்த மாதிரி விளையாடுறதுக்கு அவங்களுக்கு முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ அவங்க டியூன் டு த ஃபாஸ்ட் பேட்டிங். அதனால ஸோ இந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கு. ஸோ நமக்கு வந்து டெஃபினட்டா இந்தியாவுக்கு அப்பர் ஹேண்ட் என்ன இருந்தாலும். என்ன என்ன வேணா பண்ணலாம். இவங்க 4 ஸ்பின்னர் விளையாடிட்டு ஒரு சிராஜ் ஒண்டி ஃபாஸ்ட் பாலர் வச்சு விளையாடலாம், இல்ல 3 ஸ்பின்னர் பிளஸ் சிராஜ் அண்ட் அனதர் ஃபாஸ்ட் பாலர் வச்சு விளையாடலாம். எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து டீம் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு. ஏன்னாக்க சாலிட் ஓப்பனிங் வச்சிருக்காங்க, ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால். நம்பர் 3 கில். நம்பர் 4 வந்து இப்போ வந்து யாரு பட்டிட்டாருக்கு பதிலா ஐ திங்க் சர்ஃப்ராஸ் கான முன்னாடி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பட்டிட்டார் பதிலா பள்ளிக்கல், தேவ்தத் படிக்கல், சாரி. அண்ட் இது வந்து என்ன கேட்டா ஜடேஜா முன்னாடி அனுப்பிச்சிடலாம். நம்பர் 4, நம்பர் 4 ஆர் நம்பர் 5 ஜடேஜா டெஃபினட். அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஏன்னா எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க இப்ப ஃபோர்த் டெஸ்ட்ல? கில் வந்து ரெக்கவர் பண்ணி ஆடின்னு இருக்காரு. பட் ஸ்டில் இந்த ஃப்ளூயன்சி வரல அவருக்கு. அந்த முன்ன மாதிரி ஃப்ளூயன்சி வரல. என்ன அந்த பேக் ஆஃப் த மைண்ட்ல வந்து கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ அவர் வந்து இன்னும் அந்த ஃப்ளூயன்சி வந்து விளையாடணும். ஏன்னா நம்ம 91 அட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம், கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது அவருக்கு. அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் விளையாடணும். பட் அது வந்து போக போக விளையாடுவார். ஹி வில் பிக் அப் ஃபார்ம்.
அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம பாசிட்டிவா திங்க் பண்ணி வரலன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி நம்ம இந்தியன் டீம் இதுக்கு முன்னாடி இந்த 2 டெஸ்ட்ல பண்ண ஒரு மிஸ்டேக்கை இந்த இதுல பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் எதுவும் இருக்கா? ஃபீல்டிங் மோசமா இருக்கு, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, ரொம்ப ஆர்டினரியா இருக்கு ஃபீலிங். எவ்வளோ பேரை மறைச்சு வைக்கிறது, அது ஒரு ப்ராப்ளம். தென் இவங்க வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு ஃபீல்ட் செட் பண்ணி ஆகணும். ரோஹித் சர்மாக்கு இது திஸ் இஸ் மை அட்வைஸ். எப்படின்னா, ஸ்வீப் அடிக்கிறதுக்கு ஸ்கொயர் லெக்லாம் வச்சிருக்காங்க, டீப் ஸ்கொயர் லெக் வச்சிருக்காங்க. ஆனால் ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு அவங்க டக்குன்னு சேஞ்ச் பண்ண உடனே பின்னாடி ஆள் இல்லை, இதனால 4-4 போயிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணணும், ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு ப்ரிப்பேர்டா டீப்ல ஒரு ஆள் வைக்கணும். பரவாயில்ல, அட்டாக்கிங் கம்மியானா கூட பரவாயில்ல, ப்ரிப்பேர்டா ஒரு ஆள் வச்சுட்டு இந்த பவுண்டரிஸ் கட் பண்ணணும். இந்த பவுண்டரிஸ் வந்து பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்க, சைக்கலாஜிக்கலி இட் வில் அஃபெக்ட் த போலர். போலர் பவுண்டரி கொடுக்க 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 அவனுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடும். எப்படி நம்ம ஜெய்ஸ்வால் வந்து நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலர் இந்த வேர்ல்டு, ஆண்டர்சனை வந்து 3 6 அடிச்சார், 3 6 கண்டினியூஸ் ஆச்சு. அது வந்து அவருக்கு மரணடி தலையில. அது அந்த மாதிரி அதுக்கப்புறம் கண்ணாப்பெல்லாம் எழுதிட்டாங்க, அவ்வளவுதான் ரிட்டையர் ஆகணும், ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இஸ் எ கிரேட் போலர், நோ டவுட். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, நோ போலர் வாண்ட்ஸ் டு கிவ் 4s and 6s. ஸோ கேப்டன் வந்து அதை கட் பண்ண வேண்டியது அவரோட டியூட்டி. ஸோ அதுதான் மெயின் திங், அதை ஒரு பண்ணணும். தென் ரெண்டாவது வந்து பேட்டிங்ல வந்து இவங்களும் ஃபாஸ்டா விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆடலாம், ரொம்ப இஸ் கோயிங் ஆஃப்டர் எவ்ரி பால். அது வந்து ஆன் இஸ் டே ஹி கேன் டூ வெல், சம்டைம்ஸ் வந்து மிஸ்ஃபயர் ஆயிடும். அவங்க பாஸ் பால்ல விளையாடி அவங்க தான் அவதிப்படுறாங்கல்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நிச்சயமா நிச்சயமா. சரி, இன்னொரு பக்கம் டக்குன்னு நம்ம இப்போ ஸ்பின்னுக்கு தான் பிச்சு சாதகமாக இருக்கும்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, கடைசி நேரத்தில் பிச்சு பேட்டிங் சாதகமாக மாற்ற வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி எதுவும்? பண்ணலாம். அதாவது எப்படின்னாக்க, ட்ரெடிஷனலி ராஞ்சி வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட் இருந்தால் கூட கண்டினியூஸ் வாட்டரிங் அண்ட் ரோலிங், ஹெவி ரோலிங் அது பண்ணியிருந்தாக்க பிச்சு ஹார்டன் ஆகி சர்ஃபேஸ் வந்து சாலிட் ஆகிடும். அப்போ பேட்டிங் யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண்ண முடியாதுன்னு கிடையாது, பண்ணலாம். பட் வேற டேர்ல மறுபடியும் வந்து லாஸ்ட் டே ஸ்பின் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இருந்தாலும் 2-3 நாள் முன்னாடியே பண்ணலாம். பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா நாளைக்கு மேட்ச் ஆரம்பம்னு நினைக்கிறேன், கரெக்டா? இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதனால சர்ப்ரைஸ். பட் அவங்களாம் இந்த மேனேஜர் கேப்டன்லாம் போய் பார்க்கறதுக்கு பர்மிஷன் இல்லை. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரியே அவங்க ரிவர்ஸ் ஸ்பின்ல ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப டஃப் ஆயிருமே அப்படின்னு தோணுது டக்குன்னு. கண்டிப்பா ஆயிடும், கண்டிப்பா ஆயிடும். அதனால தான் செகண்ட் டெஸ்ட் தேர்ட் டெஸ்ட் ரெண்டும் வந்து பேட்டிங் பேரடைஸா பண்ணிட்டாங்க விக்கெட். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட், கண்டிப்பா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அவங்க வந்து ரிவர்ஸ் அவங்க 11 பிளேயர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாங்க நல்லா. ஆனா நம்ம ஒரு பிளேயர் கூட ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட மாட்டோம், சரியா? நம்ம பார்த்தோம், ரோஹித் சர்மாவும் கில்லும் ரிவர்ஸ் ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டாங்க. கில் ரிவர்ஸ் தான் அவுட் ஆகுது. ஆமா, அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப்ல அவுட் ஆகுது சூசைடுக்கு சமம். ஏன்னா ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து கிடையாது, அதை போய் நீங்க ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆயிட்டு உள்ள போறதுங்கிறது ரொம்ப பைத்தியக்காரம். அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து நான் 1987 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பிளேயர்ஸ் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி லாஸ்ட் த மேட்ச், லாஸ்ட் த ட்ராஃபி, லாஸ்ட் த நேம். மைக் கேட்டிங் ஆரம்பிச்சாரு, இங்கிலாந்து கேப்டன், ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி வேர்ல்ட் கப்பே தூக்கி கொடுத்தார் ஆஸ்திரேலியா கிட்ட. வைட்டல் மூமெண்ட்ல ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆயிட்டு உள்ள போறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் நிறைய பேர் நீங்க பாத்துக்கலாம், ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆயிட்டு போவாங்க. இது ஐபிஎல் இஸ் ஓகே, ஏன்னா ஐபிஎல் 20 ஓவர்ஸ்ல 11 பேட்ஸ்மேன் இருக்கான், அதனால ரிவர்ஸ் ஸ்வீப் நீ ஆடி அடிச்சு அவுட் ஆனா கூட அடுத்த ஆள் இருக்கான். அது டெஸ்ட்ல வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறது வந்து ரொம்ப ரிஸ்கி. நிச்சயமா சார். ஸோ மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. பட் பிச்சு டேர்னிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா ரிவர்ஸ் ஸ்வீப் தான் ஆடுவாங்க. ஏன்னா அவங்க டேர்னிங் விக்கெட்ல அவங்க வேற விளையாட வராது, அது ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த டீம் அவங்க. ஆமா. அண்ட் 2 பவுலர்ஸ் இருக்காங்க, நீங்க டேர்னிங் விக்கெட் போட்டாலும் நீங்களும் மாட்டிப்பாங்க. ஏன்னா இப்ப ஜோ ரூட் நம்பர் 1 ஸ்பின்னர் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்லின்னு வெரி குட் பவுலர் ஃபார் த ஸ்பின்னிங் டேர்னிங் ட்ராக். அண்ட் ஐ ரேட் தட் அனதர் பவுலர் லெக் ஸ்பின்னர் வெரி வெல். அது நல்லா போடுறாரு அந்த லெக் ஸ்பின்னர். ஒன்லி பஷீர் தான் ரொம்ப வெரி ஆர்டினரி பவுலர்.
ஓகே சார். இப்போ நாளைக்கு மேட்ச் ஆரம்பிக்கும். ரேஹான் ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு. ஓகே, சாரி. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு யார் டாஸ் வின் பண்றா, இல்ல பேட்டிங் எடுக்கணும், இல்ல ஆமா, ஃபீல்டிங் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க இந்தியா? பேட்டிங் தான் எடுப்பாங்க. கண்டிப்பா பேட்டிங் பேட்டிங் தான். தான் எடுப்பாங்க. டெஸ்ட்ல வந்து மெஜாரிட்டி அன்லெஸ் த கண்டிஷன் இஸ் வெரி பேட், நார்மலா 90% பேட்டிங் தான் எடுப்பாங்க டெஸ்ட்ல. T20ல தான் என்ன கேட்டாக்க கண்டிப்பா போலிங் எடுத்தாகணும். ஓகே. ஸோ நாளைக்கு பேட்டிங் எதிர்பார்க்கலாம் நாம. பேட்டிங். பேட்டிங் எதிர்பார்க்கலாம். போன மேட்ச் டெஸ்ட் எல்லாரும் அடிச்சிருக்காங்க. ரோஹித் ஆமா. அடிச்சிருக்காரு, ஜெய்ஸ்வால் அடிச்சிருக்காரு, கில் அடிச்சிருக்காரு, எல்லாரும் அடிச்சிருக்காங்க. இந்த ஜடேஜா, பதினாறு சம்சா, ஒருத்தர் தான் எல்லாருமே அடிக்கல. அடிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தேவ்தத் படிக்கல் இம்ப்ரூவ் பண்ண சான்ஸ் இருக்கு. அவர் விளையாடுனா நல்லா இருக்கும். ஓகே, உங்களுடைய கணிப்பு சரியாகுதான்ட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் திரும்ப என்னன்ட்டு. பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஈவினிங் திரும்பவும் நாளைக்கு சந்திக்கலாம். ஈவினிங் பார்ப்போம். ஓகே ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ.